அவங்களோடது மெம்பர்ஷிப்பு நிறையா லேடிஸ் போட்டு வச்சுருக்காராமா அவங்க ஹஸ்பண்ட். அது செகண்ட் மேரேஜாம்மா அவங்களுக்கு. அதனால அந்த செகண்ட் மேரேஜும் வேண்டாம், வெளியே வந்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ இருக்கிற 99% ஆம்பளைங்க வீட்டில் ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி காமிச்சிக்கிட்டு மொபைல் வாங்கி பார்த்தா தானே அவங்களோட சேட்டிங்கு, அவங்களோட மெம்பர்ஷிப்பு, அவங்க மொபைலை நோண்டி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். யாரும் ராமர் கிடையாது இந்த காலத்தில், ராவணன் கூட தான் சீதையே வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். மற்றவங்க பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறது தான் முக்கால்வாசி ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்க. இப்போ தாம் பொண்டாட்டிக்கும் அதே பாடி பார்ட்ஸ் தான் இருக்குன்னுலாம் சில பேர்த்துக்கு மண்டையில் ஏறாது. என்னமோ வேறு பொம்பளைங்கள்ட்ட வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுருக்கிற மாதிரி நினச்சிட்டு போய் மெம்பர்ஷிப் போட்டுட்டு காசு போட்டுட்டு அவங்க அறகுறையாக க்ளீவேஜ் காமிக்கிறது, தொப்புள் காமிக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், முக்கால்வாசி ஆம்பளைங்க இப்படி தான் இருக்காங்க. இதை காரணமாக வச்சு நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க, விட்டு தள்ளுங்க. உங்களோட காசில் அவர் கோல்டு மெம்பர்ஷிப் எடுக்கலல்ல, அவர் சொந்த காசில் தானே வேறு பொம்பளைங்களை போய் பார்க்குறாரு, பார்த்து தொலையட்டும். என்னைக்கு நேரில் போய் யார் கூடயாச்சும் படுத்து எழுந்திரிக்கிறாரோ அன்னைக்கு வீட்டு விட்டு விரட்டி விடுங்க, அன்னைக்கு செப்பரேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். குறிஞ்சி சாப்பிட்டீங்களா? ஷாலினி போடா பூ, ஆளி மூஞ்சியும் பாரு. பியூட்டி டிப்ஸ் சொல்லணுன்னா பூ ஆயிட்டேன் நான். அதே பூவில் இருந்தாலும் நீயும் வந்திருக்க. அருண் குறிஞ்சி இந்நேரம் தூங்கி இருப்பாங்க. ஆஷ் குறிஞ்சி இருப்பாங்க. சாப்பிட்டேன் அருண். இருக்காங்க குறிஞ்சி மலர் இருக்காங்க. அப்போ குறிஞ்சி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. அகிலாமா மெம்பர்ஷிப், என் ஹஸ்பண்ட் மெம்பர்ஷிப்பில் அசிங்கமான பொம்பளைங்களோட இதை மெம்பர்ஷிப் ஆக்கி வச்சுருக்கான்னு சொல்லி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அகிலாக்கா. இப்போ என் புருஷன் வேற ஒருத்தி கூட இருக்கான்னு சொல்லி கூட நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. போலீஸ் என்ன சொன்னோன்னா, நீ போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணு, உன் புருஷன் வேற ஒருத்தி கூட இருக்கான்னா நீ அடல்ட்ரி காமிச்சு நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீ தனியாக வாழுன்னு சொல்லுவாங்க போலீஸு. நம்மளோட ஜுடிஷியரி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சில லா எல்லாம் கல்யாண வாழ்க்கையவே சீரழிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சில லா. அருண்குமார் அவங்க உங்க கூடலாம் பேச மாட்டாங்க, அவங்க பொம்பளால் கூட தான் பேசுவாங்களாம். அருண்குமார் அவங்க ஒரு ஆம்பளை தான், அது பொம்பளால் கூட தான் பேசுவாங்களாம், உங்கள் கூடலாம் பேச மாட்டாங்க. சரியா? நீ பாருங்க. யார் அவன்? ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி யார் சொன்னா? மெம்பர்ஷிப் வச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவ் எப்படி போடுறதுன்னு தெரிலன்னு யார் சொன்னா? யூடியூப் வந்து இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பை பேன் பண்ணும். ஆக்சுவலி இப்படி அசிங்கமாக ஹாஃப் நேக்கடா இது பண்ணுறாங்கல்ல. யார்? அசோக்குமார். ஹாய் அசோக்குமார். பொம்பளை உங்கள் ஒய்ஃப் கூட யாராவது இது மாதிரி கடலை போட போகிறானுங்க, ஓடுங்க. நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. என்ன அனுப்பிச்சுட்ருக்காங்க? இது லைக்கு ரோஸ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. யாரையா நீ? சரி ரொம்ப புகையாதீங்க, ரொம்ப புகையாதீங்க. மாமாக்கு அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு. அசோக்குமார் தம்பு டோன்ட் மைண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க குறிஞ்சி. ஓடு பொம்பளை யார கடலை போட போறாங்க, ஓடு. ஆஷ் அக்கா டாபிக் குறிஞ்சின்னு சேஞ்ச் பண்ணிருங்க. ஓகே ஆஷ். அசோக்குமார் தம்பு ஹாய், 20th லைக்கா, தேங்க்யூ. விக்கிபீடியா குட் அட்வைஸ். ஆமாங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது நம்ம லா அந்த மாதிரி. 49 செக்ஷன் 497 தானே அடல்ட்ரி, அதெல்லாம் எடுத்துட்டாங்களாச்சு. அது மேரிட்டல் லைஃப்க்கு ரொம்ப ஆபத்தாக முடியுதே. அண்ணா காட்டவும் மறி கொழுந்து பாருங்க அண்ணாவை. ஹாய் அண்ணா வந்தாச்சு, சூப்பர். ஜோதிஜி எல்லாரும் காதில் பஞ்சை வச்சு ரத்தத்தை துடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அண்ணா வந்துட்டாரு, உங்கள் காதில் ரத்தம் வரும். இப்போ நல்லவனா கெடுத்து விட்றாதீங்க, கொலை வெறியாயிருங்க எல்லாத்துக்கும். நான் ரொம்ப பேசிக்கலி ரொம்ப நல்லது. நான் உங்களை கெடுத்துட்டாலும். அருண்குமார் தம்பு அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுல்ல இன்னைக்கு. இந்த ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ரோக்லே. இட்லி உப்புமாவும் சூப்பராக இருந்துச்சு, அந்த ரைஸும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அந்த முருங்கைக்காய் பொரியலும் இதையும் சேர்த்து வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணி. பத்துமா ஹாய், எப்படி இருக்கீங்க? ஷான் எம் அங்கிள் நீங்கள் பேசுங்க. அப்போ
யோஷா நான் பேசி